வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவிடம் ராசம்பந்தன் தெரிவித்த முக்கிய விடயம். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்கின்றார் விஜய். தந்தை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தையிட்டி பிரதேச காணி விடுவிப்பை சிலர் அரசியல் ரீதியாக குழப்புகின்றனர். இளங்குமரன் எம்பி விசனம். ஜோசப் விஜய் சந்திரசேகர் எனும் நான் அரியாசனம் ஏறினால் போடப்போகும் முதல் கையெழுத்து. அமெரிக்க தேர்தல் தொகுதி மறுசீரமைப்பில் புதியதொரு மாற்றம். டிரம்பின் ஆட்சி மாறுமா? ஈரானின் 14 அம்ச அமைதி திட்டம். டிரம்ப் வழங்கிய பதில். உற்றுநோக்கும் உலக நாடுகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் இனவாதத்தை முறியடித்து நல்லிணக்கத்தை முழுவதுமாக ஏற்படுத்துவதே எங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்திய கம்பன் விழாவின் இறுதி நாள் நிகழ்வில் தமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விருதை ஏற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்த போது ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அவருடைய உரையில் முக்கிய சாரம் இவ்வாறாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த நாட்டில் எல்லோரும் சம உரிமையுள்ள பிரஜைகளாக, ஏற்றத்தாழ்வு அற்றவர்களாக, இந்த நாட்டின் மக்களாக தங்களை உரிமையுடன் கருதி வாழக்கூடிய ஒரு சமாதான நல்லிணக்க சூழ்நிலையை நாங்கள் எட்ட வேண்டும். அதுதான் எங்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரல். அதற்காக நாங்கள் சளையாமல் உழைப்போம், பாடுபடுவோம். அது நீண்ட தூர பயணம். இனங்களுக்கிடையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களினால் பரஸ்பர சந்தேகம் இருக்கிறது. அதை களைய வேண்டும். இந்த பயணத்தில் நாங்கள் வெற்றியை பெற வேண்டும். அதிலிருந்து நாங்கள் விலகவே மாட்டோம். இன நல்லிணக்கத்தை நாங்கள் நிச்சயம் கட்டியெழுப்பியே தீர்வோம். தமிழர்களுடைய தலைவர் ராசம்பந்தன் ஒரு தடவை என்னிடம் ஒரு விடயத்தை மிக ஆணித்தரமாக கூறினார். அனுர, இலங்கை தேசத்தினுடைய பிரஜையாக இருப்பதையிட்டு நான் பெருமை கொள்வேன். இந்த நாட்டில் மற்ற எந்த பிரஜைக்கும் குறைவானவன் அல்லன் நான் என்ற நிலைப்பாடு எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் உறுதிப்படுத்தப்படும் போது நான் அவ்வாறு உணர்வேன் என்று சம்பந்தன் தெரிவித்தார். அது மிகவும் சரியான கருத்து. அதை நாங்கள் நிச்சயம் ஏற்படுத்துவோம். அந்தந்த பிரதேச மக்களுடைய நிர்வாக விடயங்களை தாங்களே கவனிக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்த வேண்டும். அதையும் நாம் செய்வோம் என ஜனாதிபதி தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பெற்றுள்ளதாக அவருடைய தந்தை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகிக்கின்றது. இந்த நிலையில் விஜயின் குடும்பத்தார் இதனை ஆர்ப்பரித்து கொண்டாடி வருகின்றனர். இதே வழியில் தன்னுடைய மகனது வெற்றி தந்தையாக தனக்கு மிகுந்த பெருமையை தேடி தந்துள்ளதாக சந்திரசேகர் குறிப்பிட்டார். தேர்தலில் தனித்து போட்டியிட விஜய் எடுத்த முடிவு மிகவும் சரியானது என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்ற விஜயின் தன்னம்பிக்கை வியப்பளிக்கின்றது. அவருடைய வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது எனவும் சந்திரசேகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எங்களுடைய அரசாங்கம் தையிட்டி திஸ்ஸ விகாரியை சூழவுள்ள மக்களுடைய காணிகளை விடுவிப்பதற்கான வெற்றி தருவாயில் இருக்கும் போது சிலர் அதனை அரசியல் ரீதியாக குழப்புகின்றனர் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரியில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். தையிட்டி விகாரி பிரச்சினையை நிதானமாகவே கையாள வேண்டும். தென்பகுதியில் இருக்கும் இனவாத அரசியல்வாதிகளுக்கு பொது இரத்தத்தை பாய்ச்சுவதற்காக இந்த பிரச்சினை அமைந்துவிடக்கூடாது. தையிட்டி திசவிகாரை சூழவுள்ள காணிகள் விடுவிக்கும் முகமாக 3 அமைச்சர்களை உள்ளடக்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நமது அரசாங்கத்தினால் காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்டன. அன்றைய தினம் மக்களுக்கு இருந்த சந்தேகங்கள் காரணமாக காணிகள் அளவீடு செய்ய முடியாமல் போனது. ஆனாலும் அமைச்சர்கள் அடங்கிய குழுவினர் மக்களுக்கு மீள நம்பிக்கை அளித்து மீள காணிகளை அளிப்பதற்கான முழு ஏற்பாடுகளையும் கடந்த வாரம் மேற்கொண்டிருந்தனர். எனினும் அது தடைப்பட்டுள்ளது. தையிட்டி திச விகாரை சூழ உள்ள காணிகள் நில அளவை செய்து மக்களிடம் ஒப்படைப்பதற்கே நாங்கள் தீர்மானித்துள்ளோம். சுவீகரிக்கும் நோக்கத்தோடு நாங்கள் நில அளவைகளை மேற்கொள்ளவில்லை. சுவீகரிக்கும் நோக்கத்தோடு நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் தமிழ் மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை இழப்பார்கள். சிலர் தங்களுடைய அரசியலுக்காக இந்த விகாரை பிரச்சனைகளை தீராத ஒரு பிரச்சனையாக வைத்திருப்பதற்கு முயற்சிக்கின்றனர். இதுவே நிதர்சனமான உண்மை என தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலேயே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் வரலாற்று சாதனையை புரிந்திருக்கிறது. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தாவிக்கு முன்னிலையில் இருக்கிறது. ஆளுங்கட்சியான
கட்சியான திமுக தள்ளப்பட்டிருப்பதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தின் போது வழங்கிய வாக்குறுதிகளில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் போடும் முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. விஜயின் வாக்குறுதிகளாக மகளிருக்கு மாதம் 2500 உதவித்தொகை, பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு தடை, மாணவர்களின் கல்விக்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும், அரசு பணிகள் முறையான கால அட்டவணைப்படி தேர்வுகள் நடத்தப்பட்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், இளைஞர்களுக்கு பயிற்சி மற்றும் உதவித்தொகையுடன் கூடிய புதிய வேலைவாய்ப்பு திட்டங்கள், நெல் மற்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துதல், விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அஞ்சலி அம்மாள் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், அரசு பேருந்துகளில் பெண்களுக்கான இலவச பயணம் தொடர்வதோடு பாதுகாப்பிற்காக பேனிக் பட்டன் பொருத்தப்படும், ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகம், முக்கிய மாவட்டங்களில் அரசு நிர்வாகத்தை மக்களுக்கே கொண்டு சேர்க்கும் வகையில் வட்டார வாரியான குறைதீர் மையங்கள், இலவச உயர் சிகிச்சை மையங்கள் விரிவாக்கம், வீட்டு உபயோக மின்சார கட்டணங்களில் சலுகைகள் மற்றும் சீரமைப்பு, இவ்வாறான வாக்குறுதிகளை அவர் வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபைக்கான இடைக்கால தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த நாட்டின் உயர் நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பு தேர்தல் களத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. பகுதிகளின் எல்லைகளை ஆளும் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைக்கும் ஜெரிமாண்டரிங் முறையை உயர்நீதிமன்றம் அனுமதித்துள்ளதனால் போட்டி நிறைந்த தொகுதிகளின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் குறைந்துள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் ஆய்வின்படி மொத்தமாக 435 இடங்களில் வெறும் 32 இடங்கள் மட்டுமே தற்போது கடும் போட்டி நிலவும் தொகுதிகளாக கருதப்படுகின்றன. மீதமுள்ள தொகுதிகளில் 85%க்கும் அதிகமான இடங்கள் 375 இடங்களில் ஏதேனும் ஒரு கட்சிக்கு சாதகமான பாதுகாப்பான தொகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கட்டுப்பாட்டை தீர்மானிக்கும் சக்தி வரும் 10%க்கும் குறைவான வாக்குகளின் கைகளிலேயே இருக்கும் நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக வாக்களிப்பு உரிமை சட்டத்தின் கீழ் சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்புகளை உயர்நீதிமன்றம் தளர்த்தியுள்ளதனால் கருப்பின மற்றும் லத்தீன் அமெரிக்க வாக்காளர்கள் பெரும்பான்மையாக உள்ள அல்லது அதற்குள் மேற்பட்ட தொகுதிகள் குறிவைக்கப்படலாம் என அஞ்சப்படுகின்றது. பாகிஸ்தான் ஊடாக அமெரிக்காவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் புதிய அமைதி திட்டத்திற்கு வாஷிங்டனிடமிருந்து பதில் கிடைத்திருப்பதாக ஈரானிய அரசு சார்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த ராஜதந்திர பதிலை பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் மூலம் பெற்றுக்கொண்டதாகவும் தற்போது அது ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தினால் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் ஈரானுக்கு பதிலளித்த அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் முன்வைத்துள்ள 14 அம்ச திட்டங்களில் தன்னுடைய எல்லைகளுக்கு அருகிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுதல், துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை நீக்குதல் மற்றும் லெபனானில் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துதல் போன்ற முக்கிய கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் வரும் போர் நிறுத்தம் நீடிப்பதை விட 30 நாட்களுக்குள் நிரந்தரமான ஒரு உடன்படிக்கை எட்டி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முடிவுகளும் ஈரான் வலியுறுத்தியிருந்தது. இந்த முன்மொழிவுகள் குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 47 ஆண்டு காலங்களில் மனித குலத்திற்கும் உலகிற்கும் அவர்கள் செய்த செயல்களுக்காக இன்னும் போதுமான விலையை அவர்கள் கொடுக்கவில்லை என கடுமையாக சாடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.